கேஸ் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஞ்சம் ஆக்ஷன் பார்க்குறான அனிமிஸ் தான் பார்க்க போகிறோம். அனிமிஸ்னாலே ஆக்ஷன் இருக்கத்தானே செய்யும் ப்ரோ அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நான் சொல்ல போகிற அனிமி எல்லாமே தரமாக இருக்கும். அண்ட் ஆக்ஷன் ஜேனரில் இது பார்ட் 1 வீடியோ தான். பார்ட் 2 பார்ட் 3 வீடியோன்னு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். அந்த வீடியோலாம் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமி என்னன்னா சோலோ லெவலிங். இந்த அனிமியோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோட உலகத்தில் திடீர்னு போர்ட்டல்ஸ்லாம் கிரியேட் ஆகுது. அந்த போர்ட்டல்ஸ்குள்ளே டீமன்ஸ் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஒன்ஸ் அந்த போர்ட்டல்ஸ்குள்ளே போய் அந்த டீமன்ஸ் கிட்ட தோத்துட்டாங்கன்னா அந்த டீமன்ஸ் ரியல் வேர்ல்டுக்கு வந்துடும். ஒருவேளை அந்த போர்ட்டல்ஸ்குள்ளே போகாமல் விட்டாலும் போர்ட்டல் உடஞ்சி டீமன்ஸ்லாம் வெளியே வந்துடும். இந்த டீமன்ஸை வேட்டையாடுறவங்கள ஹண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஹண்டர்ஸோட பவரை பொறுத்து ஹை லெவல் ஹண்டரை எஸ் ரேங்க்லையும் லோ லெவல் ஹண்டரை இ ரேங்க்லையும் வச்சுருப்பாங்க. மொத்தமாக ABCDன்னு இ வரைக்கும் 6 ரேங்க்ஸ் இருக்குது. நம்ம ஹீரோ வந்து இதில் இ ரேங்க் ஹண்டர். இ ரேங்க் ஹண்டரோட பவர் லெவல் பொதுவாக 70 இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவுக்கு 10 தான் இருக்கும். ஹண்டர்ஸ்லேயே வீக்கஸ்ட் ஹண்டர் யாருன்னா அது நம்ம ஹீரோ. அவனோட ஃபேமிலி சுச்சுவேஷன் காரணமாக தான் ஹண்டர் ஆகிருப்பான். மற்றதெல்லாம் நீங்கள் அனிமியை பார்த்து தெரிஞ்சுங்க. உண்மையாக இது வேறு லெவலாக இருக்கும். ஆக்ஷன் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் இந்த அனிமி நல்லாவே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சீசன் மட்டும் தான் வந்திருக்கு. ஒரு சீசனில் 12 எபிசோட் இருக்கும். மறக்காம செக். செகண்டாக பார்க்க போகிற அனிமி என்ன, பிளாக் ஃப்ளவர். இந்த அனிமியோட பிளாட் என்னன்னா, ஒரு நாள் சர்ச் வாசலில் 2 குழந்தைங்க இருக்கு. அந்த 2 குழந்தைங்களும் அனாதை குழந்தைங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சர்ச் ஃபாதரே 2 குழந்தைங்களும் வளர்க்க ஆரம்பிக்கிறாரு. அந்த உலகத்தை பற்றி சொல்லணும்னா அங்கே மேஜிக் தான் எல்லாமே. அங்கே உள்ள எல்லாருக்கும் கொஞ்சமும் அதிகம் மேஜிக் பவர் இருக்கும். ஆனால் நம்ம ஹீரோவான அஸ்டாவுக்கு மேஜிக் பவரே இருக்காது. ஆனால் இவனும் அந்த மாதிரி இல்லை. அவர் மேஜிக்கில் ஒரு மாஸ்டர்னே சொல்லலாம். நம்ம அஸ்டா எனக்கு மேஜிக் தெரியலன்னா என்ன, என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகரிக்க போகிறேன்னு ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. மேஜிக் பண்ணுற எல்லாருமே அவங்களோட பவர் அதிகரிக்க கிளிமாருன்னு ஒரு புக்கை யூஸ் பண்ணுவாங்க. நார்மலாக எல்லாருக்கும் 3 கிளவர் கிளிமார் தான் கிடைக்கும். ஆனால் நம்ம யூனோவுக்கு 4 கிளவர் லெஜெண்டரி கிளிமார் கிடைக்கும். எல்லாரும் ஆச்சரியமா பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு கிரிமோரே கிடைக்காது. அஸ்டா கிரிமோர் கிடைக்கலன்னா என்ன, என்னோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அதிகரிச்சு கண்டிப்பா நான் ஒரு கிங் ஆகண்டான்னு சொல்லிட்டு சிவியரான ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சாரு. இது இருக்கும்போது அஸ்டாவும் யூனோவும் ஒரு பிரச்சனை மாட்டேங்கிறாங்க. அந்த சண்டையில தான் யாருக்குமே தெரியாத 5 கிளவர் கிரிமார் நம்ம அஸ்டாவுக்கு கிடைக்குது. 3 கிளவர் கிரிமார் வந்து ஃபேத் ஹோப் லவ்வையும், 4 கிளவர் கிரிமார் வந்து குட்லக்கையும், 5 கிளவர் கிரிமார் வந்து டெவிலையும் குறிக்கிறத சொல்லுவாங்க. மற்றதெல்லாம் நீங்க அனிமியை பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஆக்ஷன் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் காமெடி வைஸாகவும் நல்லாவே இருக்கும். நம்ம தேர்டாக பார்க்க போகிற அனிமி என்னன்னா கைஜூ நம்பர் 8. இந்த அனிமியோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோட உலகத்தில் கைஜூஸ்லாம் இருக்குது. கைஜூஸ்னா மான்ஸ்டர்ஸ். அந்த கைஜூஸ் கிட்டேருந்து மக்களை காப்பாற்றுற டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் நம்ம ஹீரோ சேரணும்னு ஆசைப்படுவார். டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர எக்ஸாமில் ஃபெயில் ஆகிடுவார். அதுக்கப்புறம் எழுதுகிற எல்லா எக்ஸாம்லையும் ஃபெயில் ஆனதுனால டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர முடியாமல் போயிடும். அதுக்கப்புறம் இறந்த கைஜூஸோட உடம்ப சிட்டிலேருந்து சுத்தம் பண்ணுற வேலையில் சேர்ந்துருவார். இப்படி ஒரு கைஜூவோட உடம்ப சுத்தம் பண்ணும்போது ஒரு மான்ஸ்டர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மான்ஸ்டர் கிட்டேருந்து எப்படியே தப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர வயசு அதிகமாக்கிட்டாங்கன்னு தெரிஞ்சு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் திருப்பி சேர போகிறேன்னு நம்ம ஹீரோ சந்தோஷமாக இருப்பார். அப்போ அவங்க ஒரு பூச்சி மாதிரியான ஒரு கைஜு வருது. அந்த கைஜு வந்து நம்ம ஹீரோட வாய்க்குள்ளே போயிடுது. நம்ம ஹீரோ ஒரு கைஜுவாக மாறுறாரு. அதுக்கப்புறம் அவர் டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் சேர்ந்தாரா, மக்கள்லாம் நம்ம ஹீரோவை ஏற்றுக்கிட்டாங்களா, அவர் ஏன் கைஜுவாக மாறினாருன்னு இந்த அனிமியை பார்த்து தெரிஞ்சுங்க. இது ஆக்ஷன் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் காமெடி வைஸாகவும் நல்லாவே இருக்கும். சீசன் 1ல் 12 எபிசோடாக அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் பண்ண. பார்க்க போகிற அனிமி என்னன்னா மேசல் மேஜிக்கல் மெத்தட்ஸ். இந்த அனிமியோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோட உலகத்தில் மேஜிக் தான் எல்லாமே. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு மேஜிக் பண்ண தெரியாது. பண்ண தெரியாதுன்னு சொல்கிறத விட பண்ண முடியாது. இந்த உலகத்தில் மேஜிக் தெரியாமல் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள கொண்டுடுவாங்க. நம்ம ஹீரோவுக்கு மேஜிக் தெரியாத விஷயம் மேஜிக் போலீஸுக்கு தெரிய வருது. உடனே அவங்க நம்ம ஹீரோவை கொண்டு ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோ அவங்கள ஈஸியாக டிஃபீட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் தனக்கு மேஜிக் பண்ண தெரியாத விஷயத்தை மறைச்சி ஒரு மேஜிக் ஸ்கூலில் சேர்றாரு. அதுக்கப்புறம் இந்த வேர்ல்டில் எப்படி சர்வே பண்ண போகிறாரு, இந்த ஸ்கூலில் எப்படி சர்வே பண்ண போகிறாரு, இதுதான் இந்த அனிமோட பிளாட்டாக இருக்கும். நீங்கள் ஹாரி பாட்டர் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதே கான்செப்ட் தான். ப்ரோ அதே கான்செப்ட் தான் சொல்கிறீங்களா, அப்போ 2 கதையும் ஒன்றா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதான் இல்லை. கான்செப்ட் ஒரே மாதிரி தான், கதை வேறு வேறு. ஹாரி பாட்டர் மூவியில் ஹாரி பாட்டருக்கு பதிலாக ஒன் பஞ்ச் மேன் எம்சிஆர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி தான் இந்த அனிமி இருக்கும். ஆக்ஷன் வைஸாகவும் ஸ்டோரி வைஸாகவும் காமெடி வைஸாகவும் இந்த அனிமி நல்லாவே இருக்கும். மறக்காம செக் பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிற அனிமி என்னன்னா ஃபயர் ஃபோர்ஸ். இந்த அனிமியோட பிளாட் என்னன்னா, நம்ம ஹீரோட உலகத்தில் ஃபயர் டிமன்ஸ் தான் இருக்குது. அவங்க தானே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அவங்களோட ஹியூமன்ஸ் தான். ஒன்ஸ் அவங்க டிமன்ஸாக மாறிட்டாங்கன்னா அவங்க கண்ட்ரோல் அவங்க இழந்துருவாங்க. அந்த டிமன்ஸை இன்ஃபோர்மேஷன் சொல்லுவாங்க. இதுமாரி 3 ஜெனரேஷன் பீப்புள்ஸ் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புள்ஸ் இன்ஃபர்னோஸ். செகண்ட் ஜெனரேஷன் பீப்புள்ஸால நெருப்பை கட்டுப்படுத்த முடியும், ஆனால் கிரியேட் பண்ண முடியாது. தேர்ட் ஜெனரேஷன் பீப்புள்ஸால நெருப்பை கிரியேட் பண்ண முடியும்.